ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ பொலிட்டிக் கிளாஸஸில் வெல்கம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லக்ஷ்மிகாந்தை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்மே ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம சேனலில் கிளாஸஸ் எல்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், மீன்ஸ் எந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். லக்ஷ்மிகாந்தையுமே ஆல்ரெடி நான் வந்து 3 சாப்டரை அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த சாப்டருமே அப்லோட் பண்ண மீன்ஸ் சொல்ல போகிறது இல்லை, உங்களுக்கு வந்து கான்செப்டை கிளியர் பண்ண போகிறேன். ஸோ லக்ஷ்மிகாந்த்லேருந்து நான் எந்த சாப்டருமே இதில் எடுக்கலை. ஆனால் லக்ஷ்மிகாந்தை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு தேவை, ப்ளஸ் நார்மலாகவே பேசிக்கான ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லக்ஷ்மிகாந்தோட இதை எடுத்திருக்கேன், சாப்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து 7th எடிஷன். இந்த 7th எடிஷன் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி எதனா ஓல்டு எடிஷன், 6th ரிவைஸ்ட் எடிஷன், 6th எடிஷன், 5th எடிஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நியூ புக் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நீங்கள் அந்த புக்கை வச்சே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நியூ சாப்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11, 12 என்னவோ ஆட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சேனல்லே நான் கவர் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-11 சாப்டர்ஸ்க்காக நீங்கள் வந்து புது புக் வாங்குறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கவும் முடியாது. ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜாப்க்கு எதுவும் போகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு படிங்க. மற்ற புக்ஸ் கூட அவ்வளோதான். இந்த என்சிஆர்டி புக்ஸ் இதெல்லாம் வந்து வெப்சைட்லேயே அவங்க அவைலபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக படிக்கலாம். ஸோ நம்ம இந்த லக்ஷ்மிகாந்த் புக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சாப்டரில் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பர்மிஷன் கிடச்சி இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில திவானி ரைட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த திவானி ரைட்ஸ் எல்லாம் கிடச்சி அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. போக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் ஆப்போஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியெல்லாம் கூட அவங்க கேட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 2nd சாப்டர் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை. ஸோ இதில் வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிச்சு. யார் யார் மெம்பராக இருந்தாங்க, எந்தெந்த கமிட்டிக்கு யார் யார் மெம்பராக இருந்தாங்கன்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் பார்த்தோம். நம்ம எல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா இந்த லக்ஷ்மிகாந்த் புக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேஜஸ் இருக்குது. நம்ம ஒரு லைனுமே படிக்கணுன்னா ஆகாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கணும். 2-3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது, இப்போ ஒரு புக்கை நீங்கள் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் எந்தெந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து நியூ சாப்டர். 6th ரிவைஸ்ட் எடிஷனில் வந்து இந்த சாப்டர் இல்லை, பட் 7th எடிஷனில் இந்த சாப்டர் இருக்குது. இந்த சாப்டருமே நம்ம கவர் பண்ணோம். இதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட மீனிங் என்ன, இந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்கணும், கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், லென்த்தாக இருக்கணுமா, ஷார்ட்டாக இருக்கணுமா, கிளியரிட்டியாக இருக்கணுமா, அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைன்னு நான் சொன்னேன். என்னென்ன வார்த்தைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ரிப்பப்ளிக், காலனி, ப்ரொடெக்டரேட், அப்புறமா என்ன சொல்கிறது, டொமினியன், சோவர்னிட்டி. ஸோ இந்த மாதிரியான வேர்டுக்கெல்லாம் வந்து மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருந்துச்சு. பட் லேட்டராக வந்து நான் இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போது எனக்கு கான்செப்டெல்லாம் கிளியராக புரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1947 ஆக்ட் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து 2 டொமினியன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து டொமினியன். அப்போ டொமினியன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது என்ன டொமினியன்னான்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிரிட்டிஷர்ஸோட காலனியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலனினா என்னன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேசிக் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனி கிளாஸஸில் வந்து எந்த சாப்டருமே நான் பண்ண போகிறதில்ல, பட் உங்களோட பேஸை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லென்த்தானால் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுல் பாருங்கள், ஆனால் ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரியறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டு நம்ம என்னன்ட்டு கிளியரிட்டி வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ 15 ஆகஸ்ட் 1947 நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த டேட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு.
நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இந்த டேட்டுக்கு செலிப்ரேட் பண்ணோம். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ இந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணோம். இன்னொரு டேவுமே வரும் 26 ஜான்வரி. 26 ஜான்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பப்ளிக் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த பொலிட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிவிடுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரிப்பப்ளிக் டேனா என்ன, இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்ட்டு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்கூல் போகும்போது இண்டிபெண்டன்ஸ் டே வரும். இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது ஃப்ளாக் ஏற்றுவாங்கன்னு தெரியும், சீக்கிரம் விட்டுடுவாங்க. மெயினாக வந்து நம்ம என்ன யோசிப்போன்னா 9 o'clock நம்ம சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும், சாக்லேட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். கூட யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 சாக்லேட் வாங்கிட்டா எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு 3-4 சாக்லேட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஷேரிங் பண்ணிவிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஃப்ளாக் எதனா இருந்தால் நம்ம ஷர்ட்டில் வந்து குத்திட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவோம். கொஞ்ச நாள்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஆகஸ்ட்னா டக்குன்னு வந்து ஜனவரிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே வரும். திருப்பி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க, சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ திருப்பி நம்ம என்ஜாய் பண்ணோம், சீக்கிரம் வீட்டுக்கு விட்டுட்டா சீக்கிரம் போயிடும். அப்போ வந்து எனக்கு டவுட் வரும், இப்போ தானே இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு, இப்போ டக்குன்னு ரிப்பப்ளிக் டே வருது, என்ன டிஃப்ரென்ஸு? அந்த மாதிரியான டவுட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்திருக்கு. பட் அப்போ வந்து நம்ம விளையாடுற வயசு விட்டுடும், நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அப்படின்ட்டு ஸ்கூல்லையுமே வந்து இது கிளியராக புரிய வச்சுருக்க மாட்டாங்க. பெருசான பிறகு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. சரி எனக்கு தெரியல, மற்றவங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு யோசித்தேன். மற்றவங்ககிட்ட நான் கேட்டேன், என் கூட படித்தவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்குமே அந்த விஷயம் புரியாமல் இருந்திருக்கு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஓகே நம்ம படிக்கும்போது இது நம்மளுக்கு மட்டும் புரியாமல் இல்லை, நம்ம கூட படித்தவங்களுக்கு இது புரியாமல் இருக்குது, அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஈஸியாக விட்டுடக்கூடாது. அதனால் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 15 ஆகஸ்ட் 1947, 26 ஜான்வரி, இதுக்கு நடுவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டுமே இருக்குது. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 26 நவம்பர். இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணோம். 26 நவம்பரை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த 3 டேட்டுக்கான இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயத்த நான் சொன்னேன்னா ஆர்டர் வைஸாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலனி இல்லைனா டிபெண்டன்சி. இப்போ நம்ம சொல்கிறதுல நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸோட காலனியாக இருந்தோம், டிபெண்டன்சியாக இருந்தோம். அப்போ என்ன அதுக்கு மீனிங் என்னன்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலனி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது இந்தியாவே நினச்சிங்க. இப்போ நான் இங்கே ஐன்னு போடுறேன், இது வந்து இந்தியா. இப்போ நான் இது வந்து இங்கிலாந்து ஈன்னு போடுறேன். இப்போ இங்கிலாந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்தியாவை கேப்சர் பண்ணி ஃபுல் கண்ட்ரோலில் அவங்க எடுத்துக்கினாங்க. ஸோ இங்கிலாண்டில் வந்து என்னென்ன ரூல்ஸ் பாஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே இந்தியாவில் ஒர்க் ஆகும். அவ்வளோ கண்ட்ரோல் வந்து இந்தியாவை அவங்க எடுத்துக்கினாங்க. ஸோ நான் வந்து இந்தியாவோட கண்ட்ரோல் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கிட்ட இருக்குது. ஸோ எல்லா விதமான கண்ட்ரோல் இங்கிலாந்து கிட்ட இருக்குது. அப்போது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இங்கிலாண்டோட ஃபுல் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இது வந்து டிபெண்டன்சி. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டை டிபெண்டன்சியாக ஆகிருக்கு. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காலனின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து பிரிட்டிஷர்ஸோட காலனியாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபுல் கண்ட்ரோல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் C1ன்னு எடுத்துக்கிறேன், வேணா C2ன்னு எடுத்துக்கிறேன் இந்தியாவுக்கு. இங்கிலாண்டுக்கு வந்து நான் C1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து மற்ற இந்த ப்ரொடெக்டரேட், டொமினியன் இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இப்போ இந்த C1 வந்து பார்த்திங்கன்னா C2வை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. கண்ட்ரி Cனா கண்ட்ரி. இப்போ C2 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா C1 என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கும். அவ்வளோ அளவு கண்ட்ரோல் வந்து C1 பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து டிக் போடுறேன் பாருங்கள். C1 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு C2வை. ஸோ இப்போ C2 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். C1னை டிபெண்டன்சியாக C2 இருக்கிறது. இதுக்கு மீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா காலனி. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன நினச்சிங்க, ஒரு கண்ட்ரியை இன்னொரு கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணால் எல்லா விதத்துலையுமே, அது ரூல்ஸாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், ஆர்டராக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணால் நம்ம அதை வந்து டிபெண்டன்சி கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸோட காலனியாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டரேட்.
இப்போ ப்ரொடெக்டரேட் கண்ட்ரின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனாலும் கேள்விப்படுவீங்க. நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைலாம் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளியரிட்டி வந்து தேவை. இப்போ நான் வந்து திருப்பி நான் C1 C2ன்னு போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா C2 இது ஒரு கண்ட்ரி, C1 ஒரு கண்ட்ரி. இப்போ நம்ம காலனியில் வந்து என்ன பார்த்தோம், C2வை வந்து C1 ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த C2 வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீ ஆகிடுச்சு. C2 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. C2 வந்து யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. C2 யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் C1 வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சில விஷயம் மட்டும் C1 வந்து கண்ட்ரோல் பண்ணுது. என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ். நான் வந்து இங்கே டீன் போடுறேன். டிஃபென்ஸ், அப்புறமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட இருக்கிற ரிலேஷன், மற்ற கண்ட்ரி கூட நீங்கள் இந்த டீல் பண்ணலாமா வேணாவா, ஸோ அந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா C1 வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ C2 வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. C1 வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் பண்ணல. பட் டிஃபென்ஸ்லேயும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேயும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா C1 வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குன்னா அது வந்து நம்ம ப்ரொடெக்டரேட் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிக்கிம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் படிப்பீங்க, பொலிட்டி படிக்கும்போது சிக்கிம் பற்றி படிப்பீங்க. அப்போ வந்து சிக்கிம் வந்து ப்ரொடெக்டரேட் கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ப்ரொடெக்டரேட்னா இந்த C2 கண்ட்ரி வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது எந்த கண்ட்ரியானா இருக்கட்டும், இந்த C1 எந்த கண்ட்ரியானா இருக்கட்டும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது எக்ஸை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது அட்ரஸ் எழுதுகிற இடத்துல XYZன்னு எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் C1ன்னு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரொடெக்டரேட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சுசரனிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து சோவர்னிட்டி. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சோவர்னிட்டி, சோவரன் ஸ்டேட், இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இன்னொன்று வந்து சுசரனிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்டரேட் கண்ட்ரி வந்து நம்ம சுசரனிட்டின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டொமேனியன். இப்போ டொமேனியன் மீனிங் என்ன? ஏன்னா நிறைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த டொமேனியன்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திருப்பி நான் வந்து பார்த்திங்கன்னா C2 கண்ட்ரி எடுத்துக்கிறேன். C2 கண்ட்ரி, திருப்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா C1 கண்ட்ரி. இப்போது இந்த C2 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. இந்த C2 தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. C1 வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பவர் கண்ட்ரோலுமே C2வை பண்ணிட்டு இல்லை. கம்ப்ளீட்டாக C2 ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த C1ல் இருக்கிற கிங்கு தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பேருக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த C2 வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுச்சு. எந்த விதமான கண்ட்ரோலும் C1 பண்ணிட்டு இல்லை. ஆனால் பேருக்கு மட்டும் இந்த C2வோட ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த C1ஓட கிங்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் டொமினியன் ஸ்டேட்டஸ் பிரிட்டிஷர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். இந்தியாவுக்கு வந்து யார் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறான்னு சொன்னது? பிரிட்டிஷர்ஸ். ஸோ இப்போ இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடைச்சவொடனே இந்தியா ஃபுல் ஃப்ரீடம் ஆகிடும். எந்த விதமான கண்ட்ரோலும் பிரிட்டிஷர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸோட ராஜா, கிங் இருக்காங்கள்ல, கிங்கோ குயின், அவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இந்தியாவுக்கு பேருக்கு மட்டும் ஹெட்டாக இருப்பாங்க. எந்த விதமான ரூல்ஸோ எந்த விதமான ஆட்சியுமே நடக்காது. பேருக்கு மட்டும் ஹெட்டாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? டொமினியன் சொல்லுவோம். இதை வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சோவரன் ஸ்டேட். இப்போ இந்த சோவரன் ஸ்டேட்டுக்கு மீனிங் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருப்பி நான் C1 வரைகிறேன். C1 C2. இப்போது டொமினியனில் வந்து பேருக்கு மட்டும் C1 ஹெட்டாக இருந்துச்சு. ஆனால் சோவரன் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே C1 வந்து ஹெட்டாகவும் இல்லை, எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. ஸோ C2 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீடமாக இருக்குது. ஹெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா C2வில் இருக்கிறவங்க தான், மீன்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் ஹெட்டாக இருப்பாங்க. C2 கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக இருப்பாங்க. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சோவரன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இது வந்து ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், காலனினா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும். C1 வந்து C2வை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ப்ரொடெக்டரேட்னா C2 ஃப்ரீடம் ஆகிடும். பட் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேரில் மட்டும் C1 கண்ட்ரோல் பண்ணும். டொமினியன்லனா C2 கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் ஆகிடும். ஆனால் பேருக்கு மட்டும்தான் ஹெட்டு வந்து கிங்கு, C1ஓட கிங்காக இல்லை குயினாக இருப்பாங்க. சோவரன் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லா விதத்துலையுமே C2 வந்து ஃப்ரீடமாக இருக்கும்.
எந்த விதமான கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா C1 இருக்காது. ஸோ இவ்வளோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவோட ஜெர்னி பார்க்கலாம். 1947லேருந்து 1950 வரைக்கும் ஏன் இது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா 15 ஆகஸ்ட் 1947 வரைக்கும் பின்னாடி, மீன்ஸ் இந்த டேட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸோட காலனியாக இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிய வரும். இந்த டேட்டுக்கு பின்னாடி வரைக்கும் காலனியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் ஆச்சு. இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ஸ் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட்னா என்னன்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஃபஸ்ட் சாப்டரில் சொன்னேன். பட் இதில் வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் வந்து பாஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் தான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால இந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காலனியாக இருந்தோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன். ஸோ 1947க்கு முன்னாடியே 1946லேயே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சாப்டரில் பார்த்தோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணி முடிகிறது எப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 26/11/1949 தான் வந்து கான்ஸ்டியூஷனை அவங்க அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிற டேட் வந்து 26/11/1949. ஸோ இந்த டேட்டை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணோம், ஞாபகம் வச்சுங்க. 26 நவம்பர் 1949. ஆனால் இந்த டேட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செயல்பட வைக்கல. ஸோ இது செயல்பட்ட டேட் என்றைக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 26/1/1950. ஸோ இந்த டேட்டுக்கு தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லல. ஸோ இந்த டேட்டுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க செயல்படுத்த வச்சது இந்த டேட்டுக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 வந்துச்சுன்னு நான் சொன்னல இங்கே. ஸோ அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்டில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸோட ரூல் வந்து எண்டாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் 2 பேர் இருந்தாங்க. நம்ம வந்து படித்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் க்ரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராய்ன்ற இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் வந்து வைஸ்ராயோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. பட் கவர்னர் ஜெனரல் வந்து அப்படியே விட்டுடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு கண்ட்ரி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. ஸோ டக்குன்னு அந்த கண்ட்ரிக்கு வேறு பொசிஷனில் வந்து ஆளுங்களை சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம், கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ கவர்னர் ஜெனரலோட பொசிஷனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே விட்டுருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தவங்க வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலோட போஸ்ட் அப்படியே விட்டுருப்பாங்க. அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்டில் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 2 கண்ட்ரிக்குமே டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 2 கண்ட்ரிக்குமே டொமினியன் ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க 2 கண்ட்ரியா? ஏன்னா அப்போ டைமில் வந்து இந்தியா பாகிஸ்தான்னு வந்து பிரிஞ்சிச்சு. அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான்ட்டு பிரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இங்கே பாகிஸ்தான் இந்தியா நீட் போடுறேன். ஸோ 2 கண்ட்ரியாக பிரிஞ்சிச்சு. 2 கண்ட்ரிக்குமே அவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிய வரும் டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்ன, காலனினா என்னன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி காலனியாக இருந்த இந்தியாவுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் மூலமாக டொமினியன் ஸ்டேட்டஸை அவங்க கொடுத்தாங்க. ப்ளஸ் இப்போது பிரிட்டிஷர்ஸோட ரூல் எண்டாச்சு. இன்னும் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை பண்ணல. ஏன்னா கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/11/1949 தான் அவங்க கான்ஸ்டியூஷனை பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணல, மீன்ஸ் இந்தியாவில் வந்து ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்ல. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இன்டீரியம் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுமே வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து எல்லா விதமான பவரையுமே கொடுத்துருப்பாங்க. சோவரியன் பவரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிற எந்த ஆக்ட் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், நாங்கள் கொண்டு வந்த எந்த ஆக்ட் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ அவங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டையும் கேன்சல் பண்ணலாம், 1935 ஆக்ட்டையும் கேன்சல் பண்ணலாம், அவங்க கொண்டு வந்து எல்லா ஆக்ட்டையும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ இதால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆச்சு. அதில் வந்து நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கல். ஸ்டார்டிங் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் ரெடி ஆனவொடனே அதில் எவ்வளோ ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க,
எவ்வளோ ஷெடியூல் இருந்துச்சு, எவ்வளோ பார்ட் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஆர்டிக்கல் 394, இந்த ஆர்டிக்கல் 394ல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் ஆனவொடனே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து செயல்படுற டேட் வந்து 26 Jan 1915 அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் 394ல் கான்ஸ்டியூஷன் வந்து என்னைக்கு கம்ப்ளீட்டாக செயல்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்கு 26 Jan 1950. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த டேட்டை வந்து எதுக்கு அவங்க செலக்ட் பண்ணோம் 26 Jan 1950 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1775லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1783, கிட்டத்தட்ட 1783 வரைக்கும் அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன்னா என்னன்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இதுவும் தெரியாமல் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஜனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்த்து நின்று ஃப்ரீடம் வாங்குவாங்க. ஸோ அந்த அவங்களோட ஸ்ட்ரகல் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1775லேருந்து 1783 வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரகல் நடந்தது. ஸோ 1776ல் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1776 டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, 4 நினைக்கிறேன், டேட்டு 4 மறந்துட்டேன் நான், பட் நீங்கள் கூகுள் பண்ணிக்கங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டுக்கு 1776லேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்கன்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்கிறது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1783 தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் இன்ன வரைக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1776 4 செலக்ட் பண்ணாங்களே, இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து ஞாபகம் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டேட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜூலை. ஸோ 4 ஜூலை 1776 4 ஜூலைக்கு வந்து நாங்கள் இதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ், உங்களோட பேச்சு கேட்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு வந்து 1783 தான் வந்து கிடச்சிச்சு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது 4 ஜூலைக்கு தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், அவங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணோமே அந்த டேட்டை தான் வந்து அவங்க இன்ன வரைக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து அவங்க மீட்டிங்கில் இந்த 1929 மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேணாம், இதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ நாள் பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்மளுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணாம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ட்டு அந்த செஷனில் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளாகுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து டேட்டை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ 1929 மீட்டிங் நடந்தது, டிசம்பர் மந்த் தான் வந்து காங்கிரஸோட மீட்டிங் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டிசம்பர் மந்த் மீட்டிங்கில் நெக்ஸ்ட் மந்த் அதான் ஜனவரி வருதுல்ல, ஸோ ஜனவரி 26 1930 வந்து நம்ம இந்த ஃப்ளாக் ஏற்றி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. மீன்ஸ் நம்ம இண்டிபெண்ட்டுன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது வந்து எப்போ 15 ஆகஸ்ட் 1947 ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த டேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம இது பண்ணலாம், நம்ம ஞாபகார்த்தமாக. இப்போ எப்படி அமெரிக்கன் ரெவல்யூஷனில் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1783 கிடைச்சாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து 4 ஜூலை. இது வந்து 4 ஜூலை. ஸோ இந்த 4 ஜூலைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து இந்த டேட்டுக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 26 Jan 1950 வந்து அவங்க டேட்டை செலக்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ஆர்டிக்கலுமே இருக்கும், ஆர்டிக்கல் 395. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இந்த 26 Jan 1950 வந்து ஃபுல்லாக செயல்பட்ட உடனே இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல 1947 ஆக்ட், 1935 ஆக்ட், அது எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இந்தியாவோட டொமினியன் ஸ்டேட்டஸுமே கேன்சல் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து டொமினியனாக இருந்துச்சு. பட் இந்த ஆர்டிகல் 395 வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் பாஸ் ஆன உடனே செயல்பட்ட உடனே பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து எல்லா ஆக்ட்டுமே கேன்சல் ஆகிடும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டொமினியனாக இருக்காது. இந்தியா வந்து டொமினியனாக இருக்காமல் ஃபுல் சோவரன் ஸ்டேட்டாக வந்து
மாறிடும், ஃபுல் சோவரன் ஸ்டேட்டாக மாறிடும். இப்போ ரிப்பப்ளிக்னா என்ன? இப்போது இந்த டேட்டுக்கு நம்ம ரிப்பப்ளிக் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன். ரிப்பப்ளிக்னா அந்த கண்ட்ரியோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்டடாக இருப்பாங்க. அந்த கண்ட்ரியோட ஹெட் வந்து எலெக்டடாக இருப்பாங்க, ராஜாவாக இருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம ரிப்பப்ளிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டுக்கு நம்ம ஏன் ரிப்பப்ளிக்னு சொல்கிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 14 ஆகஸ்ட் 1948 அப்படின்னு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் 2 பொசிஷன் இருந்துச்சு. வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் 2 பொசிஷன் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஹெட்டு, இந்தியாவோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கிங்காக இருந்தாங்க. இந்தியாவோட ஹெட்டு பிரிட்டிஷோட கிங்காக இருந்தாங்க. இப்போது 15 ஆகஸ்ட் 1947 48 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸ்ராயோட போஸ்ட்டை அவங்க கேன்சல் பண்ணிருப்பாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனோடனே வைஸ்ராயோட போஸ்ட்டை கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஆனால் கவர்னர் ஜெனரலோட போஸ்ட்டை மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சடனாக வந்து பிரிட்டிஷர்ஸ் அங்கேருந்து எல்லா ஹை பொசிஷன்லையுமே பிரிட்டிஷர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ சடனாக அவங்க போயிட்டா டக்குன்னு அந்த இடத்துக்கு இந்தியன்ஸ் வரணும்ல, ஸோ கொஞ்சம் டைம் தேவை. ஸோ கவர்னர் ஜெனரலோட போஸ்ட் மட்டும் அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கவர்னர் ஜெனரலோட போஸ்ட்டில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியுமே லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஒத்துப்போகும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷன் பிளான், இந்த மாதிரியான எல்லா பிளானுமே அவங்க ஒத்துக்கச்சிருப்பாங்க. ஸோ லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 48, இந்த 21/6/48 50 வரைக்கும் வந்து நம்ம கவர்னர் ஜெனரலாக வந்து பார்த்திங்கன்னா யாரை கொண்டு வந்திருப்போம்? நம்ம சிஆர் ராஜகோபாலாச்சாரியான்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த ராஜகோபாலாச்சாரியா இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரலாக மாறுவாங்க. ஆனால் இது அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் கிங்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து கேபினெட்லேருந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரியை வந்து நீங்கள் கவர்னர் ஜெனரலாக அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன்ஸோட பேச்சு கேட்டு ராஜகோபாலாச்சாரியை வந்து கவர்னர் ஜெனரலாக இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து 26, இது வந்து 11/1 ஆகிட்டு இருக்கு. ஸோ 26/11/1950 இந்த டேட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும். ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு என்ஃபோர்ஸுமே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு இந்த டேட்டுக்கு. ஸோ இந்த டேட்டுக்கு செயல்பட ஆரம்பித்தோடனே நம்ம என்ன பார்த்தோம் இந்த ஆர்டிக்கலில், இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த எல்லா ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா ஸோ இந்த கவர்னர் ஜெனரலோட போஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் போஸ்ட் வரும். ஸோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் கூட இங்கே டிஆர்பின்ட்டு எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட். ஸோ ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட் வந்தோடனே நம்ம இந்தியா வந்து என்னாச்சு, ரிப்பப்ளிக் ஆகிடுச்சு. நான் வந்து என்ன சொன்னேன், ரிப்பப்ளிக் மீனிங் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ட் ஆகிருக்கணும்னு நான் சொன்னேன். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ட் ஆகிருக்கணும். அப்போ இந்த டேட்டுக்கு கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டாக செயல்பட ஆரம்பித்தோடனே பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எல்லா ஆக்ட்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. கவர்னர் ஜெனரல் எல்லா பொசிஷனுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த டேட்டுக்கு பின்னாடி வரைக்கும் பிரிட்டிஷர்ஸோட கிங் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தது. இந்த டேட்டுக்கு அப்புறமா பிரசிடென்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஹெட்டாக மாறினது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட் வந்து டாக்டர் டிஆர் ராஜேந்திர பிரசாத், ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரிப்பப்ளிக் நான் வந்து சொன்னேன், ரிப்பப்ளிக் மீனிங் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு நான் சொன்னேன். பட் அது வந்து கொஞ்சம் இன்னும் கிளியராக நம்ம பார்க்கலாம். கிளியராக ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரிப்பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வேர்டு வந்து ரெஸ் பப்ளிக். ஒரிஜினல் வந்து ரெஸ் பப்ளிக் அப்படின்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ இந்த ரெஸ் பப்ளிக் மீனிங் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த ரிப்பப்ளிக்கோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ட் ஆகிருக்கும். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நம்ம பிரசிடென்ட்னு சொல்கிறல, அவங்க வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவங்க வந்து எலெக்ட் ஆகிருக்கணும். அவங்க எலெக்ட் ஆனால் நம்ம வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நோ ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ் அப்படின்னா எந்த விதமான ஒரு ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸுமே இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் அவங்க பசங்கன்ட்டு வராங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கக்கூடாது, ஒரு சலுகை இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான நெக்ஸ்ட் அவங்க தான்ட்டு இந்த ரூல்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நோ ப்ரிவிலேஜ் கிளாஸஸ். பாப்புலர் சோவர்னிட்டி அப்படின்னா ஜனங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
பவர் இருக்கணும், செலக்ட் பண்ணக்கூடிய பவர். இப்போ ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, இவங்க வந்து எங்களுக்கு பொசிஷனில் தேவைன்னுட்டு. ஸோ அந்த பவர் வந்து ஜனங்கிட்ட இருக்கணும், சோவரனிட்டி. ஸோ இது மூணுமே இருந்தால் நம்ம வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டுக்கு வந்து என்னாச்சு நீங்கள் பார்க்கலாம். இந்த டேட்டுக்கு கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து எல்லா ஆக்ட்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகி பிரசிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டுக்கு பிரசிடெண்ட் எலெக்ட் ஆன உடனே நம்ம இந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் ஆனோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்கு நம்ம ஒரு ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஓகே, உங்களுக்கு வந்து ரிப்பப்ளிக் புரிஞ்சிருக்கும். இன்னொரு வேர்டுமே உங்களுக்கு வந்து புரிய வரணும். என்னன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மோனார்க்கினா என்ன அப்படின்ட்டு. இப்போ மோனார்க்கி நான் வந்து இங்கே வரைகிறேன் பாருங்கள். மோனார்க்கி எம்ன்னு போடுறேன். மோனார்க்கினா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ராஜாவோட கண்ட்ரோல் இருக்கிறது. ராஜாவோட கண்ட்ரோல் இருக்கிறது. அந்த ராஜாக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் ராஜாவாக மாறுவான். அவங்களுக்கு அப்புறமா அவங்க பையன் ராஜாவாக மாறுவான். அவங்களுக்கு அப்புறமா அவங்க பையன் ராஜாவாக மாறுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராஜாவாக மாறி மாறி ஜனங்களை வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஏமாற்றிட்டு இருப்பாங்க, ஏமாத்தாமல் இருப்பாங்க. பட் கண்ட்ரோல் எல்லாம் ஃபுல்லு இவங்ககிட்ட தான் இருக்கும். கவர்மெண்ட்டுன்றது வந்து இருக்காது. ரிப்பப்ளிக்னால் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி எலெக்ட் பண்ணுவாங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மோனார்க்கியிலேருந்து ரிப்பப்ளிக்காக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கும். அதனால தான் நான் வந்து இங்கே 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மோனார்க்கினா, இது வந்து ரிப்பப்ளிக். இப்போ இந்த சர்க்கிள்க்கும் ரிப்பப்ளிக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபேஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மிக்ஸ்டு டெமோக்ரஸின்னு சொல்லுவோம், இல்லைனா டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இப்போ டைரெக்டாக இந்த ராஜாங்களோட ரூல்லேருந்து ரிப்பப்ளிக்காக மாறல. இதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், மேக்னா கார்ட்டா. இந்த மாதிரி இங்கிலாண்டில் வந்து பிரிட்டிஷர்ஸ் அங்கே இருக்கிற ஜனங்க வந்து ராஜாங்கிட்டேருந்து ஃபைட் பண்ணி ஒரு சில அதிகாரத்தை வாங்கிப்பாங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு, இந்த ராஜா வந்து நம்மளை ரொம்ப தொலை பண்ணுறான், நம்மளுக்கான நல்லது பண்ணிட்டு இல்லை அப்படின்ட்டு. அங்கே இருக்க காமன் பீப்புளுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க ராஜாவை எதிர்த்து நின்று ராஜாங்கிட்ட வந்து பவரை வாங்கிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்க வேறு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரை வந்து அவங்க ஜனங்க ராஜாவை உட்கார வச்சு, பட் அதிகாரத்தால் ஜனங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், ராஜாவிலேருந்து ஜனங்க அதிகாரம் வந்து வாங்குவாங்க. அப்புறமா போக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக்காக மாறும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன். இது வந்து டக்குன்னு ஆகக்கூடியது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ். ரிப்பப்ளிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸாக மாறுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் கூட நீங்கள் பார்க்கலாம், முகல்ஸ் பீரியடாக இருக்கட்டும், டெல்லி சல்தனத் பீரியடாக இருக்கட்டும், மௌரியன்ஸ் பீரியடாக இருக்கட்டும், நம்ம சவுத்தில் சோலாஸ் பீரியடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மோனார்க்கி, ராஜாங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிலாண்ட்லேயுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் போ ஜனங்க வந்து அந்த ரிப்பப்ளிக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ மோனார்க்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் மோனார்க்கி இருக்குது. அப்சல்யூட் மோனார்க்கி அப்படின்னா ஃபுல் பவருமே வந்து ராஜாங்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ராஜாங்க மட்டும்தான் இந்த அப்சல்யூட் மோனார்க்கி நம்ம சொன்னல கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்களே. இப்போ ராஜாங்க இல்லையே, அப்போ இந்த மாதிரியான இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதா நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ கூட இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் மோனார்க்கி இப்போ கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியா, அந்த ஒருத்தர் இருக்கானே, அவன் பேர் என்னன்னு தெரியல, அவங்க பேர் ஞாபகம் இல்லை. நார்த் கொரியாவில் டிக்டேட்டராக இருக்காங்கல்ல, அவங்க பேர் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க. பேருக்கு தான் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. ஆனால் கம்ப்ளீட் கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் கொரியாவில் இருக்கிற டிக்டேட்டர் கையில் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேட்டிகன் சிட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப் அவங்க இருக்காங்கள, அவங்களோட கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக நடக்கிறது. ஸோ இந்த சவுதி அரேபியா, நார்த் கொரியா, இங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளீட் மோனார்க்கி, கம்ப்ளீட் ஒருத்தர் கையிலே டிக்டேட்டர்ஷிப் இன்ன வரைக்கும் இருக்காங்க. இப்போது நான் சொன்னேன் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு மோனார்க்கி அப்படின்னா ராஜாவும் இருப்பாங்க, ஜனங்கிட்டையுமே வந்து பவர் இருக்கும். ராஜாவுமே இருப்பாங்க, ஜனங்கிட்டையுமே பவர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மோனார்க்கி. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் யூகே பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம். இன்னும் இங்கிலாண்டில் வந்து ராஜா இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத் II வந்து இறந்துட்டாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம்ல, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, 1.5 year நினைக்கிறேன் நான். ஸோ இந்த குயின் எலிசபெத் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு நியூஸில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ யூகே நீங்கள் பார்க்கலாம், இன்ன வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் மோனார்க்கியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க இன்னும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்,
அப்புறமா பூட்டான் நம்ம இந்தியாவோட பக்கத்து கண்ட்ரி நீங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம். நியூசிலாண்ட், இந்த மாதிரியான இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் மோனார்கி இருக்குது. அப்படின்னா ராஜா இருக்காங்க பேருக்கு, ஆனால் பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த அசம்பிளி அவங்கக்கிட்ட இருக்கிறது. இப்போ ரிப்பப்ளிக் டெமோக்ரஸினா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ராஜாங்க இல்லை, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் மூலமாக தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடக்கிறது. எக்ஸாம்பிள் யூஎஸ், அமெரிக்கா எடுத்துக்கலாம். அமெரிக்காலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிங்குன்றது கான்செப்டே இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மோனார்க்கிலேருந்து இந்த ரிப்பப்ளிக் டெமோக்ரஸியாக மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த டைம் மூலமாக தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்சம் கான்செப்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் இல்லைனா ஃபார்மல்ன்ட்டு இருக்குது, இன்னொன்று வந்து சப்ஸ்டான்டிவ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ ப்ரொசீஜர் இல்லைனா ஃபார்மல்னால் வந்து என்னென்னா, நம்ம ரிப்பப்ளிக்குன்ட்டு எதை இருந்தால் நம்ம சொல்லுவோம், ப்ளஸ் ரியாலிட்டியில் நம்ம உண்மையிலே ரிப்பப்ளிக்காக இல்லையான்னுட்டு. இப்போது இதெல்லாம் இருந்தால் நம்ம ரிப்பப்ளிக்குன்னு சொல்கிறோம், பட் அதோட உண்மையான கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு நான் இதில் சப்ஸ்டான்டிவில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ரிப்பப்ளிக்குன்னு என்ன சொல்லுவோம், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்டடாக இருந்தால் நம்ம ரிப்பப்ளிக்குன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் ஆகுறாங்க, ஓகே, அப்போ நம்ம இந்தியாவை ரிப்பப்ளிக்குன்னு சொல்லலாம். பாப்புலர் சோவரனிட்டி, ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் பண்ணக்கூடிய பவர் ஜனங்கிட்ட இருக்கும். நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் கூட எழுதியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஜனங்கிட்டமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோவரனிட்டி பவர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்தியா வந்து ரிப்பப்ளிக்குன்னு சொல்லலாம். நோ ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ். ஸோ இந்த பார்லிமெண்ட்லலாம் நீங்கள் பார்க்கலாம் ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ் இல்லை. இப்போ ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க பையன் தான் ஆவாங்கன்ட்டெல்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் எலெக்ஷன் மூலமாக தான் வரணும். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆஃபீஸஸ் அப்படின்னா பப்ளிக், இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்க யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்குற அந்த குவாலிஃபிகேஷனில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லா பப்ளிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவை ரிப்பப்ளிக்குன்னு சொல்லலாம். பட் ரியாலிட்டி இப்போ பொலிட்டிக்ஸ், நம்ம பொலிட்டிக்ஸில் நம்ம என்ன சொன்னோம், என்ன சொல்கிறது, அவங்க பசங்கன்ட்டு ஆட்சி பண்ணக்கூடாது. மீன்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அதை ரிப்பப்ளிக்குன்னு சொல்கிறது இல்லை. பட் நீங்கள் இப்போ கூட நீங்கள் சென்டரு ஸ்டேட் எடுத்துக்கங்க, பொலிட்டிக்ஸில் அவங்க அப்பா அவங்க தாத்தா பேர் வச்சு ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேட்டை கூட எடுத்துக்கங்க, சென்டர் கூட எடுத்துங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ 28 ஸ்டேட் இருக்கா, நீங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 19 ஸ்டேட்ஸ் மேலே நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்களோட தாத்தா, அவங்க அப்பா, நெக்ஸ்ட்டு அவங்க பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலி பேரை வச்சு அவங்க எலெக்ஷனில் இது பண்ணிகிட்ருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போ அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை, அது வந்து நான் தப்புன்னு சொல்ல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஆகிருக்கும், அவங்க எலெக்ஷன் மூலமாகவும் வராங்க, ஜனங்க தான் அவங்கள ஓட் போடுறாங்க. பட் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜனங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியரிட்டி இல்லை, யாருக்கு வந்து நம்ம கரெக்டாக ஓட் போடணும் என்னன்னுட்டு. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு காமன் பீப்புளால் அது வந்து பண்ண முடியாது, அவ்வளோ மணியை ஸ்பெண்ட் பண்ணி காமனாக பண்ண முடியாது. ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் ரிப்பப்ளிக்காக நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து இந்தியா ரிப்பப்ளிக்குன்ட்டு. பட் ரியாலிட்டியில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அவங்க ஃபாதர், அவங்க தாத்தா, அவங்க பேர் வச்சு நிறைய பேர் ரூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி. இப்போ நம்ம வந்து இந்தியாவோட ஜுடிஷியரி, நம்ம கோர்ட் சொல்கிறோம்ல, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். ஸோ இந்தியாவோட ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறோம், இந்தியாவோட ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டுன்ட்டு. அதை நீங்கள் ஜட்ஜஸில் நீங்கள் போய் பார்க்கலாம், இன்ன வரைக்கும் இந்த லேடி ஜட்ஜஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இல்லை. இன்ன வரைக்கும் லேடி ஜட்ஜோட நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி ஜட்ஜஸ்மே நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய பேர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆல்ரெடி இருக்காங்களே ஜட்ஜு, அவங்களோட ஃபேமிலிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஜட்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. அவுட் சைட்லேருந்து ஜாஸ்தி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ஜட்ஜு ஃபேமிலி இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஒருத்தர் ஜட்ஜாக வராங்க. ஒரு காமன் பீப்புளாக இப்போ ஒருத்தர் ஐயர் இருக்காங்க, ஒருத்தர் பிராமன்ஸ் இருக்காங்க, பிராமன் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் ஆகிட்டு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் ஆகிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரிமே வந்து நம்ம ஜுடிஷியரியில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சொசைட்டிலையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் மேனே வச்சுக்கோங்க, அவங்களோட பசங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து வியாபாரியாக இருக்காங்க, அவங்களோட பசங்க காமனாக வந்து சேல் பண்ணுறாங்க. மீன்ஸ் எல்லா இடத்துலையும் இல்லைன்னு சொல்ல, நான் பெரிய லெவலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி நீங்கள் போய் பாருங்கள், அவங்க பசங்க வந்து அந்த பிஸ்னஸ் இதுவே பண்ணுறாங்க. மூவிஸ் எக்ஸாம்பிள், மூவிஸ் எடுத்துங்க, மூவிஸ்லையுமே வந்து அந்த டாப் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பொசிஷன் ஆக்டிங்கெல்லாம் விடுறாங்க. நிறைய நீங்கள் பார்க்கலாம்.
நான் வந்து சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த நெப்போட்டிசம்ன்ற வார்த்தைனா கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ சொசைட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது இருக்குது. இன்னும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னும் அவங்க வீட்டு வேலை தான் செய்யணும், இன்னும் அவங்க ஜாபுக்கு போகக்கூடாது, அவங்களோட வேலை ஒரு வீட்டு வேலை தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் எந்த விதத்தில் நம்ம வந்து ரிப்பப்ளிக்காக தெரிகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடில் வந்து நம்ம இதெல்லாம் இருந்தால் ரிப்பப்ளிக்குன்னு சொல்கிறோன்னு கொடுத்துருக்கோம். பட் ரியாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். அது பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இன்னும் அந்த ரிப்பப்ளிக் வந்து ஃபுல்லாக ஆகலை. இன்னும் ஜனங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியல. இன்னும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ப்ரெட் ஆக விடலை. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா ரிப்பப்ளிக்னா என்ன, காலனினா என்ன, டாமினியன்னா என்ன, ப்ரொடெக்டரேட் ஸ்டேட்னா என்ன, அப்புறமா சோவரன் ஸ்டேட்னா என்னன்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும். ஓகே இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய புக்கில் வந்து இதெல்லாம் கொடுக்கல. நம்ம பார்க்கலாம் புக்கில் வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து அவங்க புரிய வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம்ல, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியான கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ரொமோட் ஆகும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த ரிப்பப்ளிக் மீனிங் என்ன அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.